மார்னிங். போன மாதத்தை விட இந்த மாதம் நாம் கம்பெனி பொருளை ஜாஸ்தியாக விற்கணும். அதை பற்றி பேச தான் உங்களை நான் கூப்பிட்ருக்கேன். போன மாதம் நல்லா சேல்ஸ் பண்ண எங்களுக்கு இந்த மாதம் எப்படி பண்ணணும்னு தெரியாதா சார்? கவலைப்படாதீங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு தெரியும். அது இல்லை, இப்போ நம்ம பேசினோன்னா சார் கவலைப்படாதீங்க சார், எங்களுக்கு தெரியும் சார், நாங்கள் பார்த்துக்குறோம் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நாங்கள் பார்த்துக்குறோம் சார், எங்களுக்கு தெரியும். சார் கம்பெனியில் பொருள் விற்கிறத பற்றி பசங்களோட பேசினேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போதைக்கு நல்லா தானே போயிட்டு இருக்கு. இந்த பொருள் எவ்வளோ விற்கும்னு எனக்கு தெரியும், நீங்க பாத்துக்கங்க. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, வேணும் அதுக்கு அவசியம் இல்ல. காந்தி நகர் போற வழி தெரியும்ல சார்? 10 வருஷமா டாக்ஸி ஓட்டுறேன் சார், எனக்கு எல்லாம் தெரியும் சார். டிரைவர், இது என்ன காந்தி நகர் போசனா தப்பான ரூட்ல இந்திரா நகர் வந்துட்டீங்க. சாரி சார், பேசினே தப்பா வந்துட்டேன். என்னப்பா காந்தி நகர் போற வழி தெரியும்னா எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் இவ்வளவு நேரம் பேசியிருந்த, இப்ப வழி தெரியல மறந்துட்டேன் பார்க்கலன்ற. சாரி சார். ஹாய், அப்பா ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாங்க. இன்னைக்கு பயங்கர கோபமா இருக்கேன். யாரை கேட்டாலும் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி ஒரே தப்பு தப்பா வேலை செய்யறாங்க. ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க? எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எப்படிப்பா தப்பாகும்? அப்படி இல்லை நிம்மி, எல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அடுத்தவங்க சொல்கிறத கேட்காம தப்பு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு ஒரு விஷயத்தை பற்றி எல்லாம் தெரியும்னு நினச்சா கூட அடுத்தவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும். எல்லாம் தெரியும்னு நினச்ச முட்டாள் கதை ஒன்று சொல்லட்டுமா? ஐ கதையா சொல்லுங்க தாத்தா. காஃபி ஷாப்பில் ஒரு அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. ஹலோ தம்பி, இங்க வா. கபடி மேட்ச்ல எப்படி ஜெயிக்கணும்னு உனக்கு தெரியுமா? சொல்லி தரட்டா? எனக்கு கபடி ஆட தெரியாது அங்கிள். கபடி ஆட தெரியாதா? வெட்கம் வெட்கம். நீ கபடி ஆட தெரிஞ்சுக்கணும்னா அப்புறமா ஐயாவை வந்து பாரு, புரியுதா? மேடம், நீங்க என்ன இந்த ஊரா? புக்கு படிக்கிறீங்க போல இருக்கு. ஏதாவது டவுட் இருந்தா என்ன கேளுங்க, நான் சொல்றேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஹலோ மேடம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? அதெல்லாம் வேணாம், எனக்கு கொஞ்சம் சாப்பிட விடுங்க. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு 10 ரூபாய் நீங்கள் தரணும், சரியா? இல்லை வேணாம். அதே மாதிரி நீங்கள் என்ன ஒரு கேள்வி கேட்டு எனக்கு தெரியலன்னா நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன். 1000 rupees. அப்படியா? அப்படின்னா சரி. மொதல் கேள்வியை நானே கேட்குறேன். இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் எவ்வளவு தூரம் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. தெரியலையே. ஹே, ஜெயிச்சது இந்த ஆளினால் அழகு ராஜா. கொடு 10 ரூபாய். இப்போ நீங்க கேள்வி கேளுங்க, நான் ரெடி, எப்பவும் ரெடி. 2 தலை 7 கால் வச்ச மிருகம் 5 தான் இந்த உலகத்துல இருக்கு. அது என்ன சொல்லு? 2 தலை 7 கால மிருகமா? எனக்கு பதில் தெரியல. இந்தாங்க 1000 ரூபாய். தயவு செஞ்சு சொல்லுங்க, அது என்ன மிருகம் அது? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த பிடி 10 ரூபாய். பதில் எனக்கே தெரியாது. எம்மாடியோ, எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் ஏமாந்து போயிட்டானே. செம்மாட்டி, இனிமே எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இதுதான் எல்லாம் எனக்கு தெரியும்னு நினச்ச முட்டாளோட கதை. நிம்மி ஷம்மி, இப்போ புரிஞ்சுதா? ஒரு விஷயத்தை பற்றி எல்லாம் நமக்கு தெரியும்னு நினச்சா கூட அடுத்தவங்க சொல்கிறத பொறுமையாக காது கொடுத்து கேட்கணும். சரியா சொன்னீங்கப்பா. ஷம்மி, இன்னைக்கு நாம என்ன கத்துக்கிட்டோம்? ஒரு விஷயத்தை பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு நாம நினைக்கவே கூடாது. அடுத்தவங்க சொல்றத பொறுமையா காது கொடுத்து கேட்கணும் நிம்மி. சரியா சொன்ன ஷம்மி. Don't forget to give your feedback about this video in the comment section below. Subscribe to my channel and click on the bell icon to get instant notification of my new videos. Thanks for watching.